கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது இடம்பெற்ற மிக பெரும் ஊழல் மோசடி ஒன்று இப்போது வெளிவந்திருக்கின்றது. கோட்டாவின் மிக முக்கியமான அமைச்சர் ஒருவர் இப்போது சிக்கியிருக்கின்றார். அவர் தொடர்பான விசாரணைகளும் நிறைவுக்கு வந்திருக்கின்றது என்ற விடயத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கின்றது. மேலும் பஸ் லலித்திடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே 6 படுகொலைகள் தொடர்பாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதிலும் பலரை கடத்தி கப்பம் கோரி படுகொலை செய்த உண்மைகளும் இப்போது வெளிவந்திருக்கின்றது. மேலும் சிரான் பாசிக்கிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே வெளிநாட்டிலே இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலே அவருக்கு சொந்தமான பல ஹோட்டல்கள் இப்போது சிக்கியிருப்பதாகவும் ஆடம்பர வீடுகள் சிக்கியிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது இந்த கரிம உர இறக்குமதி அல்லது இந்த இயற்கை உர இறக்குமதி என்ற ஒரு விடயம் இடம்பெற்றிருந்தது. சீனாவிடமிருந்து இந்த கரிம உரம் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. இதன் காரணமாக இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இலங்கைக்குள்ளே இறக்குமதி செய்ய விடவில்லை. மாறாக இதனால் மண்ணுக்கும் நிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படலாம், பயிர்களுக்கும் பாதிப்பு ஏற்படலாம் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டது. இதற்கு காரணம் அந்த உரத்தை பரிசோதனை செய்த போது அந்த உரத்திலே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய, நிலத்திற்கு ஆபத்தை விளைவிக்க, பயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், நுண்ணுயிர்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆபத்தான நோய்க்கிருமிகள் அந்த உரத்திலே இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த உரம் இலங்கைக்குள்ளே இறக்குமதி செய்யக்கூடாது என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் போர்க்கொடி தூக்கியிருந்தார்கள். இது கோட்டாபய ஜனாதிபதியாக இருந்த காலம் 2020-21 கால போயில் இடம்பெற்றிருந்த ஒரு சம்பவம் தான். இதன்போது அந்த உர நிறுவனம் இலங்கைக்குள்ளே உரத்தை இறக்குவதற்கு இலங்கை எல்லைக்குள்ளே வந்துவிட்டார்கள். ஆனாலும் உரம் இறக்கப்படவில்லை. இதன் காரணமாக இலங்கைக்கு எதிராக அவர்கள் கடும் நடவடிக்கை எடுத்து நட்டகிடலாம் கேட்டிருந்தார்கள். ஆனால் இலங்கை சார்ந்து குறிப்பாக அந்த கடன் பத்திரத்தை, அந்த கரிம உர நிறுவனம் சார்ந்த கடன் பத்திரத்தை திறந்திருந்தார் அல்லது அந்த கடன் பத்திரங்களை எந்த சட்ட அனுமதியும் பெறாமல் தன்னிச்சையாக திறந்தார் என்ற அடிப்படையிலே அப்போதைய அமைச்சராக, விவசாய அமைச்சராக இருந்த இந்த இப்போது சிறையிலே இருக்கின்ற 20 வருடங்கள் ஏற்கனவே அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது மஹிந்தானந்த அலுத்கமகே. இந்த மஹிந்தானந்த அலுத்கமகே தான் அந்த கடன் பத்திரங்களை திறந்தார் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டு அவரிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது. அவர் மாத்திரமல்லாமல் மகேஷ் கம்மன்பல என்ற ஒரு நபரிடமும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது. இப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு, கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு தகவல் கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் நிறைவுக்கு வந்துவிட்டது. மிக விரைவிலே அவர்களுக்கான அந்த அறிக்கைகளை சமர்ப்பித்து தீர்ப்பு நோக்கி நகர்வதற்கான நேரத்தை நாளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எதிர்வருகின்ற 12ஆம் மாதம் 4ஆம் திகதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கு அல்லது அந்த விசாரணைகள் தொடர்பான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த நபர்களுக்கு எதிரான மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் மகேஷ் கம்மன்பலவுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் நிறைவுக்கு வந்துவிட்டதாக இப்போது நீதிமன்றத்திற்கு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றார்கள். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினுடைய சட்டம் சார்ந்த திணைக்களத்துக்கு, சட்டம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திணைக்களத்திற்கு இப்போது அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றதாகவும் அவர்கள் இப்போது அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகி வருகின்றார்களாம். அந்த அறிக்கைகள் நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு நாள் கேட்கப்பட்டிருந்தது இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால். இப்போது எதிர்வருகிற 12ஆம் மாதம் 4ஆம் திகதி குறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் இந்த மகேஷ் கம்மன்பலவுக்கு எதிராக இப்போது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட போகின்றது. எனவே இந்த விடயம் சார்ந்து கோட்டாபய ராஜபக்சவும் தொடர்பிலே இருந்தாரா என்ற போர்வையிலும் விசாரணைகள் நடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த கைது செய்யப்பட்டு இலங்கைக்குள்ளே, துபாயிலே கைது செய்யப்பட்டு இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட பாதாள உலக குழுவின் தலைவன் என்று சொல்லப்படுகின்ற பஸ் லலித் அல்லது லலித் கண்ணங்கர என்று சொல்லப்படுகின்ற பஸ் லலித் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டு விட்டார். அவரை 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தினால். இப்போது அவரிடம் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்ட போதுதான் பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த பஸ் லலித் 6 கொலைகளுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதிலும் இரட்டை படுகொலை சம்பவம் இவரால் செய்யப்பட்டிருக்கின்ற தகவல் வெளிவந்திருக்கின்றது. அதோடு ஆழ்கடத்தல், கப்பம் கோருதல், ஆபத்தான பொருட்களை வைத்திருந்தல், போதைப் பொருள் கடத்தல் என்று பலதரப்பட்ட சம்பவங்கள் இந்த பஸ் லலித் ஈடுபட்டிருக்கின்றார் என்ற உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. அதிலே 6 கொலைகளிலே 2022 தொடக்கம் அவருடைய கொலை பட்டியல் நீண்டு வந்திருக்கின்றது 2025 வரையில். இதில் 2022 இறுதி காலகட்டங்களிலே குறிப்பாக ஒரு வர்த்தகரை, பிரபல வர்த்தகர் ஒருவரை கடத்தி இருக்கின்றாராம் இந்த பஸ் லலித். அவரை கடத்தி கப்பம் கோரி இருக்கின்றார்கள். கப்பம் கொடுக்கவில்லை என்றால்
கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால் பூரு மூனா என்று சொல்லப்படுகிற தன்னுடைய சகாவை வைத்து அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றாராம். அந்த வர்த்தகர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றாராம். இது 2022 நடந்திருக்கின்றது. பின்னர் 2023 ஒரு கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக மன்னா ரொசான் என்று சொல்லப்படுகின்ற தனக்கு எதிராக பேசி வந்த இன்னும் ஒரு பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நபரையும் அவருடைய சகாவையும் இரட்டை படுகொலை செய்திருக்கின்றார்களாம் இந்த பஸ் லலித் தரப்பு. இன்னும் ஒரு 2023 இடம்பெற்றது. பின்னர் 2024 ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. பஸ் லலித், அதாவது லலித் கண்ணங்கர என்ற ஒரு சாதாரண நபர் பஸ் என்ற அடைமொழியோடு பஸ் லலித்தாக உருவெடுத்ததற்கு காரணமாக இந்த நபரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றாராம். குறிப்பாக இந்த பஸ் லலித் வேலை இல்லாமல் திரிந்த போது, இந்த லலித் கண்ணங்கர வேலை இல்லாமல் திரிந்த போது தன்னுடைய பஸ்ஸில் கான்ட்ராக்டராக, அதாவது நடத்துனராக வேலை போட்டு கொடுத்த நபரிடமே இவர் பின்னாட்களிலே கப்பம் கோரியிருக்கின்றார். கப்பம் கொடுக்கவில்லை என்பதற்காக அந்த நபரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றாராம். அதன் பின்னர் தான் இவர் பஸ் லலித்தாக உருவெடுத்திருக்கின்றார் என்ற தகவல்களும் வந்திருக்கின்றது. அதன் பின்னர் இவருக்கு எதிராக செயற்பட்டு வந்த சில பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கப்பம் கோருவதற்காக ஒருவரை நியமித்திருக்கின்றார். அந்த கப்பம் கோருகின்ற நபர் தான் சொன்ன கப்ப தொகையை விட அதிகமாக ஒருவரிடம் வாங்கிவிட்டாராம். இதன் காரணமாக தன்னுடைய சீடரையே படுகொலை செய்திருக்கின்றாராம் இந்த பஸ் லலித். எனவே பல கொலைகள், இவ்வாறு 6 கொலைகளின் பின்னால் இவர் இருக்கின்றார் என்ற உண்மை இப்போது வெளிவந்திருக்கின்றது. இந்த பஸ் லலித்தின் காரணமாக இந்த மீகொட பாதுகா போன்ற பகுதிகளிலிருந்து பல வர்த்தகர்கள் வெளியேறிவிட்டார்களாம். காரணம், அந்த அளவுக்கு அட்டகாசங்களை செய்து வந்திருக்கின்றார். வர்த்தகர்களை கடத்துதல், அங்கே கப்பம் கோருதல், கொடுக்காவிட்டால் படுகொலை செய்தல், சித்திரவதை செய்தல் என்று பல வேலைகளை இந்த பஸ் லலித் செய்து வந்திருக்கின்றாராம். இப்போது அந்த பாதுகா மற்றும் மீகொட போன்ற பகுதிகளிலே இந்த பஸ் லலித் கைது செய்யப்பட்டு இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட போது சுவரட்டிகளொட்டி பட்டாசுகள் கொளுத்தி மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். காரணம், அவருடைய அநியாயம் அந்த அளவுக்கு இருந்திருக்கின்றது இந்த மீகொட மற்றும் இந்த பாதுகா போன்ற பகுதிகளில் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இதேபோன்று இன்னும் ஒரு பாதாள உலக குழுவின் மிக பெரும் தலைவனாகவும் மிக பெரும் செல்வந்தராகவும் செயற்பட்டு வந்த இந்த ஜிரான் பாசிக் கைது செய்யப்பட்டு இப்போது 90 நாட்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்திலே வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இந்த ஜிரான் பாசிக்கிடம் நடத்தப்பட்ட, அதாவது கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு திணைக்களம் நடத்திய விசாரணைகளில் இன்னும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றதாம். குறிப்பாக ஏற்கனவே ஜிரான் பாசிக்கு சொந்தமான பல ஹோட்டல்கள், 5 ஹோட்டல்கள் இனம் காணப்பட்டு விட்டது. 2 தொலைபேசி விற்பனை நிலையங்கள் இனம் காணப்பட்டு விட்டது. 2 அதிசொகுசு வீடுகள் இனம் காணப்பட்டு விட்டது. பல வங்கி கணக்குகள் இப்போது விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்படி இது இலங்கைக்குள்ளே இருந்தாலும் இலங்கையை விட்டு வெளியால் பார்த்தால் அவர் கைது செய்யப்பட்ட துபாயிலே அதிசொகுசு ஜீப் ஒன்று இவர் வைத்திருந்தாலாம். மிக உயர்ந்த விலை கொண்ட ஜீப் ஒன்று வைத்திருந்தார் என்ற உண்மை வெளியாகி இருக்கின்றது. அங்கும் இவருக்கு சொந்தமான பல வர்த்தக நிறுவனங்கள் இருந்திருக்கின்றது. இங்கே மாத்திரமல்ல, ஐரோப்பிய நாடுகளிலும் தன்னுடைய கிளையை விரிவுபடுத்தி இருக்கின்றார் இந்த ஜிரான் பாசிக் என்ற உண்மை வந்திருக்கின்றது. குறிப்பாக இத்தாலியிலே இவருக்கு சொந்தமான ஹோட்டல்கள் மற்றும் அதிசொகுசு வீடுகள், வாகனங்கள் இருக்கின்றது என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே. இத்தாலியிலே மட்டும்தானா என்றால் பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலும் பல ஹோட்டல்கள் இருக்கின்றதாம். அங்கே, அதாவது தான் துபாயில் இருந்து கொண்டு அந்த இடங்களுக்கு சென்ற அந்த வர்த்தக நடவடிக்கைகளை அல்லது அந்த நிறுவனங்களினுடைய நடவடிக்கைகளை கவனித்து வந்தார் என்ற தகவல்களையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றாராம். எனவே ஜிரான் பாசிக்கிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. எனவே இப்போது சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம், இலங்கை அரசு குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சொல்லியிருக்கின்ற விடயம், அதிலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் இதை தெரிவித்திருக்கின்றார். இன்னும் பல சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்களை நாங்கள் நெருங்கிவிட்டோம், மிக விரைவிலே அவர்களும் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்படுவார்கள் என்ற தகவலும் வெளியாக இருக்கின்றது. இன்னும் பலர் கைது செய்யப்பட்டு இந்த துபாய், அதே போன்று ஏமன், ஓமான் போன்ற நாடுகளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ரஷ்யா போன்ற நாடுகளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களையும் இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகள் இடம்பெற்று வருகின்றது. இதிலும் இந்த கஞ்சிபான இம்ரானை கைது செய்வதற்கான துரித நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.